இங்க லிசாங்கிற ஒரு பொண்ணுக்கு ரிவர் ஓரத்துல ஒரு மனித தலை கிடைக்குது. அந்த தலை ரொம்ப அழகா இருந்ததால அவளோட வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போய் பராமரிக்க ஆரம்பிக்கிறான். அதை நல்லா பாத்துக்கிட்டதால அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அதுக்கு இப்போ கை கால்களும் வளர்ந்துடுது. இப்போ அதுக்கு லின்னு பெயரும் வைக்கிறான். லின் ரொம்ப குட்டியா இருந்ததால சிங்க்லயே டெய்லி அவளை குளிப்பாட்டுவான். சம்டைம்ஸ் லிசாவுக்கு லின்னை பார்க்கும்போது இறந்து போன அவளோட ஃப்ரெண்டு ஞாபகம் வரும். அப்ப இருக்கிறப்ப ஒரு நாள் லிசா லின்னை வெளியே கூட்டிட்டு போய் சன்லைட் படுற மாதிரி உட்கார வைக்கிறான். அப்போ ஒரு நாள் ஒரு வயசான லேடி லின்னை பாத்துடுறா. உடனே லின் என்ன பார்க்காதுன்னு அந்த வயசான லேடி கிட்ட சொல்றான். அவளோட உருவத்தை பார்த்து அந்த லேடி உடனே பயந்து அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். உடனே லிசா லின்ன மத்தவங்க பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துரும் பயந்து வேகமா லின்ன வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா மாறி மாறி கண்டினியூஸா போனதால லிசாவோட சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் காலியாகிருது. அவகிட்ட இப்போ பணம் இல்லாததால லின் லிசா கிட்ட பேசாம ஒரு பேங்க கொள்ளையடிக்கலாமான்னு ஐடியா கொடுக்கறான். சரின்னு சொல்லிட்டு லிசாவும் பேங்க் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போறான். ஆனா கொள்ளையடிக்க அவளோட மனசாட்சி இடம் கொடுக்கல. கடைசியில பேங்க் உள்ள போயிட்டு அவளோட சேவிங்ஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு வெளியே வர்றான். அன்னைக்கு நைட் அவளோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணி லின் சாப்பிடுறதுக்காக பெரிய விருந்தும் வைக்கிறான். ஆனா அவ்வளவு பணம் செலவு பண்ணியும் லின்னுக்கு அந்த விருந்து பத்தல. உடனே லிசா இதுக்கு மேல லின்னை பாத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி மாடிக்கு அவளை கொண்டு போயிட்டு அப்படியே கீழே போட்டுடுறான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆச்சரியமா லின் மறுபடியும் உயிரோட லிசாவை தேடி வர்றான். ஆனா இந்த டைம் அவளோட பாடி ஃபுல்லா வளர்ந்துருக்கும். அதை பார்த்து லிசா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஒரு அம்பால லின்னை ஷூட் பண்ணிடுறான். அடுத்ததா அவளோட பாடியை ஒரு பெரிய ஐஸ் பார்ல உரையவும் வச்சிடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு லிசா நினைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரு ஒருத்தர் லின்ன பாத்துடுறாரு. அப்போ திடீர்னு லின்னு கண்ணு முழிச்சு அவர்கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்றான். அடுத்த செகண்டே அந்த ஆள் ஒரு பெரிய கோடாரியை எடுத்துட்டு வந்து அந்த பனிக்கட்டியை அப்படியே உடைச்சிடுறாரு. அந்த பயங்கர சத்தத்துல லிசா அங்க நடந்த விஷயத்தை பாத்துடுறான். ஆனா அதுக்குள்ள லின் அந்த பனிக்கட்டியில இருந்து சேஃபா வெளியே வந்துடுறான். லின்ன பார்த்த லிசா பயந்து பின்னாடி போறான். உடனே லின் கீழே கடந்த ஒரு ஃபோர்க் ஸ்பூனை எடுத்து லிசாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நடந்த பயங்கரமான சண்டையில லின்னோட ஒரு காது கட் ஆகிருது. இதனால ஆத்திரமடைஞ்ச லின் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை திரும்பவும் அவளோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றான். உடனே அவர் லிசாவை பிடிச்சி அங்க இருந்த ஒரு சின்ன ஃப்ரீசர் ரூமுக்குள்ள அவளை அடைச்சி அதோட டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு.